ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் வரலாற்றிலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் அபாயகரமான விக்கெட் கீப்பர் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கம்பைன் பண்ணி, அதாவது ஒரு நாள் போட்டி, டெஸ்ட் போட்டி மற்றும் T20 3 போட்டியிலையும் சேர்த்து அதிகமாக கேட்ச் பிடிச்சது, ஸ்டம்பிங் பண்ணது அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கும்போது முதல் இடத்துல மார்க் பவுச்சர் இருக்கார். 998 பேர் அவுட் ஆவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு. அவர் டெஸ்ட் போட்டியில் 532 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 23 ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் போட்டியில் 403 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 22 ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. T20யில் 18 கேட்ச் பிடிச்சிருக்காரு, ஒரு ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியனுடைய முன்னாள் ஜாம்பவானான கில்கிறிஸ்ட் இருக்கார். அவர் டெஸ்ட் போட்டியில் 379 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 37 ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் போட்டியில் 417 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 55 ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. T20யில் பார்த்தீங்க அப்படின்னா 17 கேட்ச் பிடிச்சிருக்காரு, ஸ்டம்பிங் எதுவும் பண்ணது கிடையாது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 905 பேர் அவுட் ஆவதற்கு காரணமாக இருக்காரு. ரெண்டாவது இடத்துல இருக்காரு. மூணாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தலை தோனி இருக்காரு. தோனி டெஸ்ட் போட்டியில் 256 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 38 ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் போட்டியில் 311 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 119 ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. T20யில் 56 கேட்ச் பிடிச்சிருக்காரு, 34 ஸ்டம்பிங் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக 414 பேர் அவுட் ஆவதற்கு காரணமாக இருந்திருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ஐசிசியை ஒரு எச்சரிக்கை விடுத்தாங்க. தோனி ஸ்டம்புக்கு பின்னால் நின்னார் அப்படின்னா எதிரணி வீரர் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மார்க் பவுச்சர் மற்றும் கில்கிறிஸ்ட் இவங்க 2 பேர் ஸ்டம்பிங்ஸ் அப்படின்னு வரும்பொழுது தோனிக்கிட்ட அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டம்பிங் மட்டும் பார்க்கும்போது தலை தோனி தான் முதல் இடத்துல வருவார். ஒட்டுமொத்தமாக கேட்ச் ஸ்டம்பிங் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தோனி 3வது இடத்துல இருக்கார். ஸோ இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் அச்சுறுத்தக்கூடிய அபாயகரமான விக்கெட் கீப்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலை தோனி தான் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துக்கு வருவார். இதனால் வரைக்கும் 214 பேர் அவுட் ஆவதற்கு காரணமாக இருந்திருக்காரு. தோனி 1000 பேர் அவுட் ஆவதற்கு காரணமாக இருக்கணும். தோனி ஓய்வு வாங்குறதுக்குள்ளே இந்த சாதனை செய்யணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா 1000 பேர் அவுட் ஆவதற்கு காரணமாக எந்த ஒரு விக்கெட் கீப்பரும் இருந்தது கிடையாது. அதிகபட்சமே 998 தான். ஸோ அந்த சாதனை தோனி முறியடிக்கணும் அப்படின்னு தான் ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. தோனியால் அந்த சாதனை முறியடிக்க முடியுமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.